வணக்கம், வெல்கம் டு பவர் பங்கு. இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜியாகவும் யூஸ் பண்ணலாம், பீஸ்ஃபுல்லாக செல்லிங்க்கும் யூஸ் பண்ணலாம், செல்லிங் ஸ்ட்ராட்டஜியாகவும் யூஸ் பண்ணலாம், அதை டைரக்ஷனல் செல்லிங்க்கும் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியோட ரொம்ப முக்கியமான அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இதுக்கு கேபிட்டல் ரொம்ப கம்மியாக இருந்தால் போதும். ஏன்னா ஆப்ஷன் பையிங்க்கு ஆப்வியஸாக நம்மளுக்கு கேபிட்டல் கம்மியாக இருந்தால் போதும், ஒரு 5 to 10,000 இருந்தாலும் போதும். அது போக இது உங்களுக்கு ஒரு வீக்லி இன்கம் ஜென்ரேட் பண்ணுற பொட்டென்ஷியல் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜிக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியில் பார்த்திங்கன்னா நம்ம சார்ட்டுக்கு வந்துட்டு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். ஏன்னா சார்ட்டு சில டைம் நம்ம வந்துட்டு மேனிப்புலேட் பண்ணிடும். இந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு சர்டன் கண்டிஷன் மீட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்துட்டு பையிங் ஆர் செல்லிங் வந்துட்டு எடுப்போம். அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஏன்னா நம்ம சார்ட் பார்த்து பண்ணும்போது நமக்கு க்ரீன் கேண்டில் போடுற மாதிரி போட்டு ரெட் கேண்டில் போட்டு நமக்கு டவுன் சைடு போகும். இங்கே அந்த கேண்டில்ஸ் எல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டோம். ஜஸ்ட்டு இந்த வேல்யூ வருதா அப்படிங்கும்போது நம்ம வந்துட்டு பை பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி டீட்டெயில்டாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மார்க்கெட்டுக்கு புதுசாக இருக்கவங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க் யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரீயாகவே ட்ரைனிங் கோர்சஸ் கம்ப்ளீட் A to Z ஷேர் மார்க்கெட் ரிலேட்டடான நம்ம பவர் பங்கு வெப்சைட்டில் இருக்க எல்லா கோர்சஸும் நீங்கள் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி. ஸோ ஒரு சின்ன இன்ட்ரோக்கு அப்புறம் இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி டீட்டெயில்டாக எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். எக்ஸாம்பிளோட பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ராட்டஜி எந்த பர்டிகுலர் டேஸில் வந்துட்டு நமக்கு நல்லா ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ எல்லா நாளும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதாவது ஃப்ரைடே ஒரு மாதிரி மார்க்கெட் இருக்கும், செல்லர்ஸ்க்கு தெரியும். ஒரு நாள் 25% அடிக்கும், ஒரு நாள் 75 அடிக்கும், ஒரு நாள் 45 அடிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஒவ்வொரு மாதிரி பிஹேவ் பண்ணும். இப்போ நம்ம பார்க்க போகிற பையிங் ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா டியூஸ்டே அண்ட் வெனஸ்டேக்கு ஆப்டிமமாக இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா என்ட்ரி கொடுத்தா தான் நம்ம எடுப்போம், சரிங்களா? ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பையிங் டெய்லியும் வந்துட்டு நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியாது. ஏன்னா மார்க்கெட் சில நாள் கன்சால்டேஷனில் இருக்கும்போது பையர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஒரு லைட்டாக மேலே வரும், ஒரு 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் மேலே வரும், 10 பாயிண்ட் கீழே இறங்கிடும். இப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷனுக்குள்ளே நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்மளை கொண்டு போகாது. கரெக்டாக என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா கேரண்டீடாக ஒரு 30-40 பாயிண்ட் கண்டிப்பாக வந்துட்டு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். இல்லைனா வீக்லி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். இதே கான்செப்ட் நீங்கள் மந்த்லிக்கும் வந்துட்டு அப்ளை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரைடே அன்னைக்கு மார்க்கெட் ஒரு 17,800 இருக்குது அப்படிங்கிறது வச்சுக்கோங்க. 17,800 அன்னைக்கு ஃப்ரைடே அன்னைக்கு இருக்குது. அதாவது அந்த எக்ஸ்பிரியோட ஸ்டார்டிங் டேயில் மார்க்கெட் 17,800 இருக்கும்போது 18,000 கால் அங்கேருந்து 200 ஸ்ட்ரைக் தள்ளி 2 ஸ்ட்ரைக் தள்ளி 18,000 கால் பார்த்திங்கன்னா நிஃப்டியில் ஒரு 40 ரூபா இருக்குது, சரிங்களா? 17,800 இருக்கும்போது வெள்ளிக்கிழமை 18,000 கால் 40 ரூபா இருக்குது. இப்போ மார்க்கெட் மார்னிங் 18,000 மார்க்கெட் கீழே இறங்கிருச்சு ஃப்ரைடே. அப்போ என்ன 17,800லேருந்து ஒரு 17,650 வரைக்கும் போயிடுச்சு மார்க்கெட். ஒரு 150 பாயிண்ட் இறங்கிருச்சு, சரிங்களா? இப்போ இந்த 30 ரூபா ப்ரீமியம் என்ன ஆகும்னா நமக்கு ஒரு 15 ரூபா, ஒரு 14 ரூபா அந்த மாதிரி 18,000 கால் கீழே வந்துடுச்சு, சரிங்களா? இப்போ கீழே வந்தோன்னே திருப்பியும் எய்தர் மண்டே ஆர் டியூஸ்டே ஆர் வெனஸ்டே இந்த 3 நாளில் ஏதோ ஒரு நாளில் மார்க்கெட் திருப்பியும் கீழே இறங்கின மார்க்கெட் திருப்பியும் 17,800 வருது ஸ்பாட்டு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஸ்பாட் 17,800லேருந்து கீழே இறங்கிருச்சு ஒரு 100-150 பாயிண்ட்டு. திருப்பியும் 17,800 ஸ்பாட் மேலே வந்துருச்சு. இப்போ வந்த உடனே நம்ம என்ன பண்ணணும், 18,000 கால் உங்களுக்கு 30 ரூபா இருந்ததுன்னு சொல்லியிருந்தேன், அதாவது ஃப்ரைடே. இப்போ இது 15 ரூபாய்க்கு வந்துருச்சு கீழே இறங்கினால. திருப்பியும் மார்க்கெட் 17,800 வந்த உடனே இந்த கால் 18,000 கால் பார்த்திங்கன்னா 30 ரூபாய்க்கு மேலே, 30 ரூபா ஃபஸ்ட்டு இனிஷியலாக, அதுலேருந்து ஒரு 10% 33 ரூபாய்க்கு மேலே சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு பிரேக் அவுட் ஆகிடும். இதுதான் வெரி சிம்பிள் கான்செப்ட். இன்னொரு டைம் சொல்கிறேன். ஃப்ரைடே மார்க்கெட் ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்டில் இருக்குது, ஸ்லைட்லி அவுட் ஆஃப் த மணி ஆர் ஒரு 2 ஸ்ட்ரைக் ஒரு 1 ஸ்ட்ரைக் தள்ளி ஒரு பர்டிகுலர் ப்ரீமியமில் இருக்குது. மார்க்கெட் கீழே இறங்குது, இந்த ப்ரீமியம் கீழே இறங்குது. திருப்பி மார்க்கெட் அந்த ஸ்பாட்டுக்கு வரும்போது இது திருப்பியும் அந்த இடத்துல போகக்கூடாது. ஏன்னா டைம் டிகே அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் வந்துட்டு இந்த 2 நாளில் இம்பேக்ட் பண்ணி ஸ்டாக் ப்ரைஸை கீழே ப்ரீமியமாக கீழே வச்சுருக்கணும். பட்
அதை வயலேட் பண்ணி மேலே இருக்கும்போது கண்டிப்பாக மார்க்கெட் பார்த்திங்கன்னா அதை பிரேக் அவுட் பண்ணி அடுத்த லெவல் போகிறதுக்கு கண்டிப்பாக பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதை நீங்கள் நல்லா டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு அந்த சிம்பிள் ஆப்ஷன் பையிங் ட்ரிக். இதையவே நீங்கள் சப்போஸ் ஒரு நல்ல ஓஐ பில்டப் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது அந்த இடத்துல 15 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி இடத்துல செல் பண்ணிவிட்டு 33 ரூபாயை ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும். ஸோ ஆக்சுவல் ப்ரீமியம்லேருந்து 10% எக்ஸ்ட்ரா மேலே போகணுன்னு தான் நம்ம வந்துட்டு எடுக்கணும். இதே 100 ரூபா இருந்ததுன்னா 110 ரூபா டு 115 110 ரூபாய்க்கு மேலே போய் ட்ரேட் ஆனால் தான் நம்ம வந்துட்டு என்ட்ரி எடுப்போம். அது 110 வரைக்கும் கண்டிப்பாக போகும், ஆனால் அதுக்கு மேலே போகாது. அதுக்கு மேலே போனால் தான் நம்ம எடுப்போம். ஸோ ஒரு பர்டிகுலர் வேல்யூ அதோட பஃபர் 10% வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு என்ட்ரி எடுங்க. ஸோ இப்படி தான் பார்த்திங்கன்னா நம்ம ஆப்ஷன் பையிங் பண்ணோம். செல்லிங் பண்ணும்போது இதை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். இந்த லெவல் இருக்குது ப்ரீவியஸாக, அது வரைக்கும் போயிட்டு திருப்பி உள்ளேயே வந்துடும். உங்களுக்கு அதை தாண்டி போனால் தான் நம்ம பையிங் போனோம், அது வரைக்கும் செல்லிங் பார்த்திங்கன்னா நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ இதுக்கு எவ்வளோ ஸ்டாப் லாஸ்ன்னு தெரியும், ஸ்பாட் எங்கே வரும் அப்படிங்கிறது ஒரு ஐடியா இருக்கும். இந்த மாதிரி வேரியஸ் ஃபேக்டர் வச்சு பார்க்கும்போது நம்ம ஈஸியாக வந்துட்டு இது பண்ணலாம். ஓஐ இது கூட பார்த்துக்கலாம், எஃப்ஐ டேட்டாவும் ரெண்டும் பார்த்துக்குங்க. ஸோ தேங்க்யூ. இதுதான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்ச ஆப்ஷன் பையிங்கில். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பபாய்.